நமக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது இல்ல, செய்யறது இல்ல. நம்மளுக்கு கஷ்டத்துக்கு கேக்குறாங்களா? இல்ல. நமக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது இல்ல, செய்யறது இல்ல. நம்மளுக்கு கஷ்டத்துக்கு கேக்குறாங்களா? இல்ல. நமக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது இல்ல. அவர் நம்முடைய வட்டாரத்தில் சுகமாக முதியோர்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் பார்க்காமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஒரு அம்மா என்னிடம் கேட்டார்கள், 2000 ரூபாயும் வரவில்லை, 1200 ரூபாயும் வரவில்லை, இந்த நவீன் தம்பி 300 ரூபாய் கொடுப்பார், அந்த 300 ரூபாயும் வரல, 18 ஆயிடுச்சே இன்னைக்கு தேதி, ஆனா 2000 ரூபாயை கேட்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை. ஆனா 300 ரூபாய தைரியமா நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம கேட்கிறோம். நீ நம்பினால் முடியாதது எதுவும் இல்லை, நீ எழுந்திடில் தடுக்காதது எதுவும் இல்லை, நீ நடந்திடில் முடிவாத பாதை இல்லை, உன் உள்ளத்தில் எரியாத தீயும் இல்லை. வீழ்ந்தாலும் எழுந்திடு, வழி திறக்கும் நாளிது, தேடிய கனவுகள் நிஜம் தரும் காலம் இது. காற்றென்ன வந்தாலும் கல்லென நீ நின்றிடு, காயங்கள் இருந்தாலும் வீரனென சென்றிடு. புயலென வந்திடும், சோதனை ஓடிடும், புதியதோர் வெற்றியின் வாசல்கள் திறந்திடும். முயற்சியின் வேர்களில் சாதனை பூத்திடும், முன்னேறும் மனதிலே தோல்வியும் தோற்றிடும். நெருப்பேன எரிந்திடு, உயரங்கள் தொண்டிடு, உலகமே எதிர்த்தாலும் உன் கனவை வென்றிடு. நம்பிக்கை கொண்டால் மலைகளும் நகருமே, துணிச்சலை ஏந்தினால் தடைகளும் உடையுமே. நாளைய வெற்றிக்கு இன்றே நீ போராடு, நட்சத்திரம் போலே வானத்தில் நீ ஒளிராடு. ஒரு சிலர் தவறாக எங்களை கண்காணிக்கிறாங்க. தயவு செய்து இதை என்னைக்கும் வெளிப்படையாக பேச வேண்டாம். எதற்கு எதிர் நீ செய்த தவறு என்ன இருக்கின்றது என்பதை தயவு கூர்ந்து எங்களிடம் சொன்னால், நீயும் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரன் தான். இருந்தாலும் கூட அநேகமான எங்களுடைய மதிப்புக்குரிய தாய்மார்கள் ஆங்காங்கே இருக்கின்ற நம்ம ஏரியாவில் ஆடுகள் திருடு போது, மாடுகள் திருடு போது, பலவிதமான தவறுகளை இங்கே செய்கின்ற காரணத்தினால் நாங்கள் யாருடைய அனுபவம் இல்லாமல் போலீஸ் அவர் எங்களை அணுகிய பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னமே தவிர இதெல்லாம் நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லவில்லை. நாளை ஏதாவது நம் பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்கும்போது நாங்கள் தான் ஓடி வருவோம். அது மட்டும் நான் ஓப்பனாக சொல்லுவேன். எங்கள் உயிர் போனாலும் சரி, எது போனாலும் சரி, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மிருகமாக வாழக்கூடாது. என்றுமே மனிதன் மனிதனாக இருந்தால்தான் நாம் அறிவூட்டுகின்ற மக்களுக்கு ஒரு அறிவின்மையை கொடுக்க முடியுமே தவிர, அதை விட்டுவிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு பப்ளிக் மீட்டிங்கில் தயவுசெய்து இதுக்கு மேல் பேசாதீங்க. எங்கள் ட்ரஸ்டில் நாங்கள் யாருமே இது வரைக்கும் தவறு செய்யலை. நாங்கள்லாம் வயசானவங்க. சில பசங்களை நான் வச்சுக்கின்னு இந்த வேலையை செய்கிறோமே தவிர நல்லது செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த பசங்களுக்கு நான் கெட்டது செய்யன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னாக்கா, இந்த தென்பகுதின்னு சொன்னா அதிகமாக எஜுகேட்டட் ஜாப்ஸும் அதிகமாக இங்கே இருக்காங்க. சிங்கிள் டிகிரி இருக்குது, டபுள் டிகிரி இருக்குது, ட்ரிபிள் டிகிரி இருக்குது. இவ்வளவோ இந்த ஏரியாவில் நாங்கள் படித்து நாங்கள் அறிவில்லாத ஒன்று யாரும் இல்லை. எல்லாமே அறிவுள்ள ஒரு ஜனங்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்தோமே தவிர எங்களுக்கு இன்னொருத்தர் அறிவு ஊட்டணுன்ற எண்ணமே எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தயவு கூர்ந்து இதுக்கு மேல்பட்டாயிலும் எங்களை கேவலமாக பப்ளிக் மீட்டிங்கில் எங்களை பேசக்கூடாது என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, மேலும் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் தயவு கூர்ந்து எங்களிடம்
டைரக்டா வந்து கேளு. நீ யாரு? என் தம்பி. நான் யார்? நான் வயசுல பெரியவன். தவறு செஞ்சா நான் தவறு செஞ்சா தவறு தான். பெரியவன் தவறு செஞ்சாலும் தவறு தான், சின்னவன் தவறு செஞ்சாலும் தவறு தான். ஆனா கேமரா வைக்கிறதோ இது வைக்கிறதோ வந்து நீங்க பேசுறீங்க. இன்னொன்னு மைசூர் மைசூர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து அனாவசியமா பேசினார். நான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனை தான் சொன்னேன். நான் அப்பாயின்மெண்ட் ஆள் வந்து போஸ்ட்மேன் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லேருந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆள் இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸில். நான் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு மேல்பட்டு தான் நான் ஐடிஐயில் போயிட்டு ஃபுட்பால் செலெக்ஷனில் குறைஞ்சது ஒரு 2000 பேர் 3000 பேர் செலெக்ஷன் இருந்த இடத்துல வந்து நான் ஒரு 2 பேர் 3 பேர் என்ன செலெக்ஷன் ஆனோம். குறைஞ்சது 12 வருஷம் ஐடிஐ டீமுக்கு ஃபுட்பால் ஆடிக்கிறோம். எங்கள் மேலே எதுனா தவறு இருந்தால் தாராளமாக எங்களை வந்து கேட்கலாம். அவங்க வந்து ஃபுட்பால் பிளேயருமே அவங்கள வளர்ந்துட்டாங்க இப்படி வளர்ந்துட்டாங்கன்னு பேசுறது தவறு. யாதே ஒன்று பேசினாலும் சரி, யூ டைரக்ட் டு டாக் வித் மீ. இஃப் இட் இஸ் என் ஏ ஃபால்ஸ், டெஃபினெட்லி ஹை டு சரண்டர் ஆஃப் திஸ் பீப்புள். இந்த ஜனங்க இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டோன்னா எங்களுக்கு சும்மா வர்றது கிடையாது. இந்த ஜனங்களுக்கு நன்மை நாங்கள் செய்கிறதுனால தான், இந்த ட்ரஸ்ட்னால இவங்களுக்கு நல்லது நடக்கிறதுனால தான் நாங்கள் இது வரைக்கும் எங்களை வந்து நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களே தவிர மற்ற இதுவும் கிடையாது. இப்போ இவ்வளோ பேர் வராங்களே, ஏன் வராங்க? எங்களுக்கு என்ன இவங்க சொன்ன பிறகு தானே நாங்கள் அங்கங்கே நாங்கள் வந்து இது வச்சுது. சொல்லு, நான் எதனா தவறு பேசுனா தைரியமாக கேளுங்க. நான் என்னைக்கு தவறு செய்ய மாட்டேன், தயவுசெய்து சொல்கிறேன். என்னைக்கு நாங்கள் வந்து காமராஜர் பக்தன், காமராஜர் மாதிரி தான் வாழ்வேன். கக்கனு போலத்தான் நான் ஒன்றும் இல்லாத செத்தேன். நான் சாவுறதும் இதுதான். பிரியாப்பட்ட ஒரு தலைவருங்கிட்ட நான் பழகும் போதோ எனக்கு எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் யோசனை பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக காமராஜர் 15ஆம் தேதி ஜூலை மாதம் பிறந்தார். எல்லாருக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அதே போல் கக்கனும் இந்த மாதம் தான் அவரும் பிறந்தார். அவருக்கு எங்களுடைய ட்ரஸ்ட் மூலிமா அவருக்கு எங்களுடைய பல கோடி நன்மைகளை செஞ்சிருக்கிறார் நம்ம ஜனங்களுக்காக. அதே போல் நானும் இந்த மாதமே 16ஆம் தேதி ஜூலை மாதமே நானும் பிறந்தேன். இது செஞ்சதுனால ஒரு சிலர் என்னை வந்து வேற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கு மேல்பட்டு எதனா ஒரு கண்டிஷனாக பேசும்போது தயவுசெய்து எங்களை வந்து டைரெக்டாக வந்து பேசி டைரெக்டாக நம்ம பேசலாம். நல்லது இருந்தாக்கா நாங்கள் கேட்டுக்கிறோம். தவறு செஞ்சாலும் நாங்கள் தவறு நாங்கள் ஒத்துக்கிறோமே தவிர. வெஸ்டர்ன் எஜுகேஷனல் சேரிட்டபிள் சார்பாக மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 2 வருடங்களாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது, யாவரும் அறிவீர்கள். முக்கியமாக சொல்ல போனால் கோலார் தங்கவயலில் இந்த சவுத் எண்டில் இருக்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். சொல்லப்போனால் வெரி எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் எதுனாக்கா கோலார் தங்கவயலில் இந்த சவுத் எண்டு தான். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எதுனாக்கா பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் உருவாக்கின இடம் இது. டி வட்டத்தில் டாக்டர் பொன்ரங்கம், டாக்டர் சாமண்டி, அதே போல் ஒரு ஜியாலஜிஸ்ட்டு சுப்பிரமணி, அதே போல் சிஏ வட்டத்தில் திரு தர்மன், ஐஆர் பெருமாள் டிசி, இது போல் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் உருவான இடம்தான் இந்த சவுத் எண்டு, அதாவது இந்த 10th வார்டு. இதில் டாக்டர் கிருஷ்ணகுமார் கூட இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு பிரின்ஸ்பாலாக இருந்தவர். அதனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, நல்லா படிங்க. இந்த இடத்துல டாக்டருங்க ஆயிருக்காங்க, இன்ஜினியருங்க ஆயிருக்காங்க. டாக்டர் அதாவது என்ஜினியர் திரு சாரங்கபாணி, சீஃப் இன்ஜினியர் இன் பிஜிஎம்எல். அதே போல் ஆதிமூலம் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் பிஜிஎம்எல். இது போல் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் உருவாக்கின இடம். இதெல்லாம் மனசு வச்சு தான் நம்மதியில் இருக்கின்ற நவீன்குமார் பசங்களை இன்னும் முன்னேற்றணும், கெட்ட வழிகளெல்லாம் போகக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த 2வது வருஷமாக
இந்த நோட்டு புத்தகங்களெல்லாம் வழங்கி கொண்டு வருகிறார். இதில் அவரது ஒரு கான்செப்ட் ஒன்று என்னன்னாக்கா, இன்ஜினியர் ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, பெரிய பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க, டிசி அதாவது டெபுட்டி கமிஷனராக கூட ஆகிட்டாங்க நம்ம ஏரியாவில். ஆனால் 2 போஸ்ட்டு தான் ஆகல. ஒன்று எது தெரியுமா? ஐஏஎஸ், ரெண்டாவது வந்து ஐபிஎஸ். இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நம்ம நவீன்குமார் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால் படிப்பு மேலே கவனம் செலுத்துங்க. அடுத்தபடியாக நவீன்குமார் வந்து இந்த 2 வருஷமாக போராடுறது எதுக்காகனாக்கா, இந்த ஏரியா டெவலப்மெண்ட் பாயிண்ட்டுக்காக தான். வேறு எந்த ஆதாயமும் கிடையாது. அவர் இதனால் சம்பாரித்து அவர் வீட்டை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்துக்காக இதெல்லாம் செய்யலை. இது வந்து சோஷியல் ஒர்க்கு. இந்த சோஷியல் ஒர்க்குன்றது சில பேர் எதோ செய்வாங்க. ஆனால் நம்ம நவீன் செய்கிறது என்னன்னாக்கா, முதியோர் பென்ஷன் கொடுக்குறாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நோட்டு புக்குகளை கொடுக்குறாரு, யூனிஃபார்மில் கொடுக்குறாரு, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பசங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாரு படிக்கிறதுக்காக, காலேஜ் போகிறதுக்காக. இந்த மாதிரி எல்லாம் சிறந்த சேவையை கோலார் தங்கவேலில் யாரும் இது வரைக்கும் செய்யலை. பெரிய பெரிய அரசியல் லீடருங்களெல்லாம் கூட இருந்தாங்க, அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலை. நவீனுக்கு என்னன்னாக்கா, நம்ம ஏரியா டெவலப்மெண்ட் ஆகணும். அதாவது 10th வார்டு நல்ல டெவலப்மெண்ட் பாயிண்டில் போனோம். என்னுடைய சொந்த காசு, சொந்த முயற்சியில் எல்லாத்தையும் செய்கிறேன், நீ எங்களோடு கூட இருன்னு சொல்லிட்டு தான் எங்கள் 10 பேர் அவர் ஏகமானதாக தேர்ந்தெடுத்து ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி, வெஸ்டர்ன் எஜுகேஷ்னல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி அதில் ஃபவுண்டர் அண்ட் சேர்மனாக இருக்கிறது தான் நம்ம நவீன்குமார். ஒரு கதையை சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். இது என்னன்னாக்கா, நம்ம இந்தியாவில் கேரளாவில் ஒரு இடம், எர்ணாகுளம்ன்ற ஒரு இடம். இந்த எர்ணாகுளத்தில் ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இதை நல்லா கேட்டுங்க, பசங்கள்லாம் கேட்டுங்க, பெரியவங்களும் கேட்டுங்க. இவங்க 3 பேர் வாழ்ந்த இடம் அது எர்ணாகுளம். இந்த பெரியவர் வந்து வேலை செய்தது வந்து போர்ட்டர் வேலை. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர், பயணியாளங்க வராங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் வந்து தலை மேலே சுமைகளை தூக்கி கொண்டு வந்து கூலி வேலை செய்கிறவர் தான் அந்த போர்ட்டர் வேலை செய்தவர். அவர் தான் அந்த பெண்ணுடைய தகப்பனார். இந்த 3 குடும்பம், இந்த 3 பேரும் சிறப்பாக வாழ்ந்து இந்த இடம் தான் எர்ணாகுளம். இந்த இடத்துல திடீரென்னு அந்த தாயார் இறந்துடுறாங்க. தகப்பனும் பிள்ளையும் மாத்திரம் இருக்காங்க. பிள்ளை வந்து 8வது படிக்குது, தாயார் இறந்துட்டாங்க. அந்த இறந்த சோகத்தில் கூட அந்த தகப்பனார் ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் வேலை, அதாவது கூலி வேலை செய்து அந்த பெண்ணை காப்பாற்றினார். அது வந்து பிகாம் முடித்த உடனே வேலைக்கு போன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு இல்லை. காரணம் என்னன்னாக்கா, இன்னும் மேல் படிப்பு படிக்கணும், அப்பாவை வந்து சிறந்த முறையில் காப்பாற்றணும், இந்த கூலி வேலை செய்து நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் என்ற ஒரு காரணத்தினால அந்த பெண்ணு தன்னுடைய அப்பாவை கேட்குது. என்னான்ட்டு, அப்பா இந்த மாதிரி ஐஏஎஸ் நான் ஆகணும், எனக்கு அதை வந்து படிக்கிறதுக்கு நீ எப்படியாவது என்னை படிக்க வை என்னவொன்னே, தகப்பன் வந்து 60 வயசு நிரம்பினவர், ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படிக்க வச்சார். ஐஏஎஸ்ல வந்து 2 தடவை ஃபெயில் ஆயிடுச்சு. அது 3வது தடவை சர்வீஸ் யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன், யூனியன் பிரதேஷ் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி வெற்றிகரமாக 3வது தடவை பாஸ் பண்ணுது ஐஏஎஸ்ஸா, அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். இதில் பாஸ் பண்ண உடனே திருச்சூர், அதாவது கேரளாவிலேயே ஒரு திருச்சூர் என்ற இடத்துல அந்த பெண்ணுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, கலெக்டர் போஸ்ட்டு. நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து டெபுட்டி கமிஷனர்ன்னுவாங்க, மற்ற இடத்துலலாம் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஐஏஎஸ்க்கு வந்து கலெக்டர்ன்னுவாங்க. அந்த கலெக்டர் போஸ்ட், ஆமாம், இந்த கலெக்டர் போஸ்ட்டு வந்து வாங்கின உடனே அந்த பட்டத்தோடு வந்து அப்பா வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது
அந்த பட்டத்தை வாங்கின்னு வந்து நேராக அப்பானுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி 2 பேரும் அழகிறாங்க. எதுக்காக அழகிறாங்கனாக்கா, படிக்க வச்சார, அதுக்காக அழல. தன்னுடைய தாய், மரித்து போன தாய் இல்லையே என்ற ஒரு வேதனையில் அழுதாங்க. ஆனால் இருந்த போதிலும் அந்த பெண்ணு தன்னுடைய தகப்பனார் அந்த வேலையை விட வச்சு திருச்சூரில் இன்றைக்கும் வாழ்ந்துன்னுக்குறாங்க. இது எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னாக்கா, படிக்கிற பசங்க வந்து நல்லா படிக்கணும், நீங்கள்லாம் கெட்டு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால்தான் நவீன் இவ்வளோ எல்லாம் செய்கிறாரு. புக்கை கொடுக்குறாரு, உங்களுக்கு படிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்குறாரு, அடுத்தபடியாக யூனிஃபார்ம் கொடுக்குறாரு, மற்ற எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. அதனால் நீங்கள் சிறந்த மாணவிகளாக படிங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சலுகையும் அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அகாடமியில் சேர்க்கறதுக்கு கூட அவர் தயாராக இருக்கிறார். இங்கு கூடி இருப்பது எதற்காக என்று என்று உங்களுக்கே தெரியும். அதற்காக நவீன்குமார் அவர்கள் இங்கு நம்மளுக்காக செய்த தொண்டுகள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இந்த வட்டத்தில் 10th வார்டு அனைவருக்கும் தெரியும். நம்ம கேட்கல அவரை இது செய் அது செய்யணும், அவரே சொந்த இஷ்டமா அவரே முன்ன நின்று அவரே செய்கிறார் இந்த வேலையை. நம்ம வந்து கஷ்டமா இருக்குது எங்களுக்கு செய்யணும் யாருமே அவர்கிட்ட நம்ம இதுவரையிலும் கேட்கல, அவர் இஷ்டமாவே எல்லாத்தையும் செய்கிறார். அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இந்த கழிவிலை பகுதிகளில் இருக்கும் அனைத்தையும் சுத்தம் செய்து நமக்காக பாடுபடுகிறார். அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி மறவாமல் அவரை நம்ம ஊக்குவித்து அவரை நிலைநிறுத்த வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கறதுக்கு கூட நம்ம பசங்க நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதில்ல, செய்யறதில்ல. நம்மளுக்கு கஷ்டத்துக்கு கேட்குறாங்களா? இல்லை. நம்ம கஷ்டத்தை பார்த்து முதியோருக்கு எதை செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எதுக்கு பசங்களுக்கு என்ன செய்ய வேணும், அதையெல்லாம் அவர் செய்கிறார். நம்ம அவர் எதுவும் கேட்கல, அவருக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன குட்டா வச்சிருக்கிறோம் இல்லை. அவரா சொந்த இஷ்டமா பாடுபட்டு நம்மளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் அரும்பாடுபடுகிறார். அவரை ஊக்குவித்து அவரை தூக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து தாய்மார்களும் பெரியோர்களும் முதியோர்களும் நவீன்குமாருக்கு என்ன செய்ய வேண்டும், உங்க மனதில் என்ன இருக்கிறதோ அதை நிலைநிறுத்தி அவருக்கு ஊக்குவித்து அவரை நிலைநிறுத்த வேண்டும் என்று உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். உதயகுமார், மஞ்சுளா அவனுடைய மகன் நவீன்குமார் அவருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும். நாதமணி ஐயா அவர்கள் யார் என்று, சரோஜம்மா யார் என்று அனைவருக்கும் தெரியும். வெஸ்ட் உள்ள அனைவருக்கும் தெரியும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி செய்தாங்க, அவங்க தாய் தகப்ப எப்படி இருந்தாங்கன்னு அனைவருக்கும் தெரியும். அந்த வட்டத்தில் வெஸ்ட் பிளாக்கில் உள்ள அனைவருக்கும் 10th வார்டில் உள்ள ஒரு சிலருக்கு தெரியவில்லை என்றாலும் அவங்களுக்கு தெரியும். அதற்காக அந்த பழமையை நினைத்து அவர்களுக்காக நம்ம நவீன்குமாரை என்னப்பா தேர்தல் 10th வார்டு என்ன தேர்தல் கவுன்சிலர் தேர்தலில் கூட பேசலாம். என்ன அவருக்கு கேட்டாக்கா நம்ம ஓட்டு போடணும், போடக்கூடாது என்று நினைக்க வேண்டாம். அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஊக்குவித்து இந்த வட்டத்தில் உள்ளவர்கள் யாரும் இது மாதிரி செய்தது கிடையாது, யாரும் முன் வந்ததும் நம்மளை கேட்டதும் கிடையாது. ஆனா அவர் சொல்லாமலே இன்னும் அவர் என்னென்ன செய்வாரோ அது அவர் இஷ்டம், அவர் செய்யட்டும், அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. உங்களை அனைவரையும் அவர் பாதுகாப்பார். அவர் உங்களுடைய பிள்ளை, உன்னுடைய பிள்ளை. எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவருடைய பிள்ளை நடுவில் வந்து நமக்கு உதவி செய்வார், நம்மளை ஊக்குவிக்குவார், நம்மளை கௌரவப்படுத்துவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு நோட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் என்று. ஆனால் நம்ம நவீன் எவ்வளோ சலுகையை நம்மளுக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 300 ரூபாய் என்பது 3000க்கு சமம். ஏனென்றால் மாதம் மாதம் 300 ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டார்கள்.
2000 ரூபாய் வரவில்லை என்று கவலையுற்றிருந்தார்கள் தாய்மார்கள். அப்போது ஒரு அம்மா என்னிடம் கேட்டார்கள், 2000 ரூபாயும் வரவில்லை, 1200 ரூபாயும் வரவில்லை, இந்த நவீன் தம்பி 300 ரூபாய் கொடுப்பார், அந்த 300 ரூபாயும் வரல, 18 ஆயிடுச்சே இன்னைக்கு தேதி, ஆனா 2000 ரூபாயை கேட்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை. ஆனா 300 ரூபாய தைரியமா நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம கேட்குறோம். உண்மையா இல்லைங்களா? உண்மைதானேங்க? அதே மாதிரி பிள்ளைங்க வந்து நோட் புக்கெல்லாம் வாங்கி நல்லா படிக்கணும், தெரிஞ்சுதா? இன்னொன்று, நம்ம நவீன் செய்த சலுகை வந்து நம்மளுக்கு முக்கியமானது தண்ணி பிரச்சனை. எத்தனையோ தடவை நம்ம பம்பு ரிப்பேர் ஆகும் போதெல்லாம் நவீன்குமார் எல்லாரும் அழைச்சின்னு போயிட்டு பம்பு ரிப்பேர் பண்ணி நம்ம தண்ணி விடுறாரு. அவருடைய பணத்துல அவர் வந்து ரிப்பேர் பண்றாரு, அது யாருக்குமே தெரியறதில்ல. இன்னொன்று, நம்ம வட்டாரத்தில் ஏதாவது ஒரு துக்கம் நடந்தா நவீனுக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து அந்த துக்கத்தை நம்மளுக்கு விசாரிக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு சலுகையும் பண்றாரு. ஏழை எளியவங்களுக்கு அவருடைய சொந்த பணத்திலேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளுக்கு அதே மாதிரி மொப்பட் லைன் ஓல்டு பி பிளாக்ல வந்து காவாவே கிடையாது. நான் அந்த பக்கம் பள்ளிக்கு போகும்போதெல்லாம் ஐயோ இந்த காவா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறேன். ஆனா நம்ம நவீன்குமார் வந்து அந்த காவாவை கட்டி கொடுத்துக்கிறாரு. அது நீங்க எல்லாம் பார்த்தீங்களே என்னவோ தெரியாது, அது ஓல்டு பி பிளாக்ல தெரியும், நம்ம மேனிகா அம்மாக்கு தெரியும் அந்த காவா யார் கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நவீன் வந்து நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி தெரியுமோ தெரியாது, நவீன் வந்து நம்மளுக்கு உதவிக்கரம் நம்மளுக்கு நீட்டுறாரு. அதனால எல்லோரும் நவீன மனசுல வச்சுக்கின்னு இந்த மாதிரி பிள்ளை நம்மளுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். நவீனை போயிட்டு நம்ம தைரியமா ஷர்ட்டை பிடிச்சி கேட்கலாம், எங்களுக்கு இந்த உதவியை பண்ணுன்ட்டு. அப்படி கேட்கணும்னா நம்ம நவீனை வந்து முன்னே நிறுத்தி சமூக பணிக்கு நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய கிறிஸ்து ஓப்பன் பண்ணியிருக்கிற அருமை நவீன்குமார் அவர்கள் அவருடைய உறவினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, ஐயா நவீன்குமார் இந்த 2 ஆண்டுகளாக நம்மளுக்கு செய்யும் பணிகளை மிக்க அன்புடன் நாம் ஏற்று, அவர் எத்தனை இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நமக்கு செய்யவில்லை. அவர் நம்முடைய வட்டாரத்தில் சுகமாக முதியோர்கள் இருக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகள் பார்க்காமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த பெற்றோர்கள் நலமுடன் வாழ வேண்டும், அந்த பெற்றோர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உதவி செய்யும் அந்த கரத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து அவருக்கு வரும் அந்த நேரத்தில் நம்முடைய பொன்னான கரத்தை அவருக்கு நீட்டி அவரை பொன்னான இடத்தில் நிறுத்த வேண்டும் என்று நம்மளுடைய கடமையாக ஏற்று, இப்பொழுது அவருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து, அவர் மிகவும் பெரிய தொண்டுகளை செய்கிறார், எத்தனை இடத்தில் இல்லாத காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டு, இன்ற பொழுது தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அந்த மகனை இந்த வேலையில் அந்த மகன் எல்லா வேலைகளும் செய்த அந்த உறவினருக்கும் அந்த மகனுக்கும் இந்த வட்டாரத்துக்கும் மகளிரின் சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.